வணக்கம். சமூக அறிவியல் 8ஆம் வகுப்பு வரலாறு முதல் பாடம் ஐரோப்பியர்களுடைய வருகை என்ற பாடத்திலிருந்து இடம்பெற்ற ஒரு மதிப்பெண் வினாக்கள். வினா எண் 1, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார்? விடை சார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். வினா எண் 2, தமிழ்நாடு ஆவண காப்பகம் என அழைக்கப்படுவது எது? விடை சென்னை பதிப்பாசனம். வினா எண் 3, இந்திய தேசிய ஆவண காப்பகம் NAI அமைந்துள்ள இடம் எது? விடை புதுடெல்லி. வினா எண் 4, தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு நபரின் பெயர் எது? விடை ஆனந்தரங்கம். வினா எண் 5, பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் யார்? விடை ஆனந்தரங்கம். வினா எண் 6, பிரெஞ்சு இந்திய உறவு முறை பற்றிய அன்றாட நிகழ்வின் குறிப்புகள் பற்றிய காலம்? விடை 1736 1760 வரை. வினா எண் 7, சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு? விடை 1917. வினா எண் 8, வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்தார்? விடை கிபி 1498. வினா எண் 9, வாஸ்கோடகாமா எத்தனை முறை இந்தியா வந்தார்? விடை 3 முறை. வினா எண் 10, இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யார்? விடை பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. வினா எண் 11, நிலநீர் கொள்கை யாரால் பின்பற்றப்பட்டது? விடை பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. வினா எண் 12, இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகம் செய்தவர்கள் யார்? விடை போர்ச்சுகீசியர்கள். வினா எண் 13, போர்ச்சுகீசியரை தொடர்ந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர்கள் யார்? விடை டச்சுக்காரர்கள். வினா எண் 14, போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு? 1556. வினா எண் 15, இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? விடை அல்போன்சா டி அல்புகர்க். வினா எண் 16, ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் எந்த நூலை அச்சிட்டு வெளியிட்டார்? விடை இந்திய மருத்துவ தாவரங்கள். வினா எண் 17, டச்சுக்காரர்கள் இந்தியாவில் தனது வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் எது? விடை மசூலிப்பட்டினம். வினா எண் 18, 1713 கெல்ரியா கோட்டை யாரால் கட்டப்பட்டது? விடை டச்சுக்காரர்கள். வினா எண் 19, சர் வில்லியம் காக்கின்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? விடை இங்கிலாந்து. வினா எண் 20, ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமை பெற்ற ஆங்கிலேயர் யார்? விடை சர் தாமஸ் ரோ. வினா எண் 21, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை புனித ஜார்ஜ் கோட்டை. வினா எண் 22, ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகவும் தலைமை இடமாகவும் விளங்கியது எது? விடை புனித சார்ஜ் கோட்டை. வினா எண் 23, 1696 சுதாநதியில் கட்டப்பட்ட வலுவான கோட்டை 1200 எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை வில்லியம் கோட்டை. வினா எண் 24, பக்சர் போர் நடைபெற்ற ஆண்டு? விடை 1764. வினா எண் 25, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு? விடை 1757. வினா எண் 26, டென்மார்க்கின் அரசர் யார்? விடை 4ஆம் கிறிஸ்டியன். வினா எண் 27, சொராம்பூர் யாருடைய தலைமையிடமாக இருந்தது? விடை டேனியர்கள். வினா எண் 28, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? விடை கால்பர்ட். வினா எண் 29, தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர்? விடை டானஸ்பர்க். வினா எண் 30, தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார்? விடை சீகன் பால்கு. வினா எண் 31, பிரெஞ்சு அரசால் பாண்டிச்சேரியில் கட்டப்பட்ட கோட்டை? விடை செயின்ட் லூயிஸ் கோட்டை. வினா எண் 32, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு? விடை 1664. வினா எண் 33, மாலுமி ஹென்றி என அழைக்கப்படும் இளவரசர் யார்? விடை போர்ச்சுகீசிய இளவரசர். வினா எண் 34,
பிரான்சின் மிக முக்கியமாக மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது எது? விடை பாண்டிச்சேரி. வினா எண் 35. ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவிய ஆண்டு? விடை 1731. வினா எண் 36. இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார்? விடை பிரெஞ்சுக்காரர்கள். வினா எண் 37. டச்சுக்காரர்கள் இந்தியா வந்த ஆண்டு? விடை 1602. வினா எண் 38. ஆங்கிலேயர்கள் இந்தியா வந்த ஆண்டு? விடை 1600. வினா எண் 39. டேனியர்கள் இந்தியா வந்த ஆண்டு? விடை 1616. வினா எண் 40. பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியா வந்த ஆண்டு? 1664. நன்றி.